ஒரு கப் டீ சாப்பிட்றதுக்குள்ள கேஸ் கட்டிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத கத்துக்க போறீங்க. பொதுவா இந்த மாதிரி மெட்டல் எல்லாம் எப்படி கேஸ் கட்டிங் வச்சு கட் பண்ணணும் சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. பொதுவா இந்த மாதிரி கேஸ் டார்ச் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்பிஜி வால்வு, இது வந்து ஆக்சிஜன் வால்வு, இது வந்து பிரஷர் லிவர். இவ்வளவுதாங்க ஆபரேஷன். நம்ம வந்து சேஃப்டிக்கு கிளவுஸ் போட்டுக்கணும். முக்கியமா கண்ணாடி வேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்பிஜி ஓபன் பண்ணி ஆன் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்பிஜி ஓபன் பண்ணோடனே அடுத்து ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை பொறுமையா ஓபன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் வரணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கட்டிங் பண்ணக்கூடிய இந்த மெட்டல்ல ஒரு எட்ஜ்ல வந்து என்ன பண்றேன், இந்த ஃபோர்ஸான ஃப்ளேமை காட்டுறேன். இந்த மாதிரி நான் தொடர்ந்து காட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸான ஃப்ளேம் அந்த மெட்டலை வந்து உருகி லாவாவா மாத்துங்க. அதாவது உருகிற நிலைமைக்கு போவோம். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் லிவர் இருக்குல்ல, இந்த பிரஷர் லிவரை பிரஸ் பண்ணனா அதிக அளவு ஆக்சிஜன் அந்த உருகிற நிலைமையில இருக்கக்கூடிய மெட்டலை உருக்கி கீழே தள்ள ஆரம்பிக்கும். இதை நான் தொடர்ந்து பொறுமையா கையை நகர்த்தும் போது தொடர்ந்து செய்யும் போது அழகா மெட்டல் கட் ஆகும். இப்ப நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. இங்க பாருங்க, இப்போ வந்து அந்த மெட்டல் உருகிற நிலைமையில ஆயிடுச்சு. இப்ப பிரஷர் லிவரை நான் பிரஸ் பண்றேன். இப்ப கையை பொறுமையா நகர்த்துறேன். கையை வந்து பொறுமையா நகர்த்தணுங்க. வேகமா நகர்த்தினீங்கன்னா கட் ஆகாது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய வெல்டிங் டுட்டோரியல் சம்பந்தமா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அழகா கட் ஆக போதுங்க. இப்படிதான் நம்ம வந்து கேஸ் கட்டிங் பண்ணோம். மறக்காம இதை புதுசா வேலை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.